வணக்கம். காலையில எந்திரிச்சதும் சூடா ஒரு கப் காஃபி. ஆஹா, இது நம்மள பல பேருக்கு ஒரு பழக்கம் மட்டும் இல்ல, அது ஒரு உணர்வு. ஆனா நம்ம ரொம்ப விரும்பி செய்யற இந்த பழக்கத்துக்கு பின்னாடி நம்ம உடம்புக்கு ஒரு சின்ன சிக்கல் ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, அத பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுல ஃபில்டர் காப்பினாலே அது சும்மா ஒரு ட்ரிங்க் கிடையாதுங்க. அது ஒரு எமோஷன், நம்ம பாரம்பரியம். ஒரு நாளே தொடங்குறதே அந்த காஃபி மணத்துல தான் சொல்லலாம். அந்த டேஸ்டும் சரி, அது குடுக்குற அந்த ஃப்ரெஷ்னஸும் சரி, நம்மளோட கலாச்சாரத்துல ஊறிப்போன ஒரு விஷயம் இது. ஆனா இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. நாம இவ்ளோ ரசிச்சு குடிக்கிற இந்த காலை காஃபி நம்ம குடலுக்கு ஒரு பெரிய ஆபத்தா மாற வாய்ப்பிருக்கு. எப்படி? அதுதாங்க இந்த பெட் காஃபி முரண்பாடு. வாங்க, இதோட மர்மத்தை கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சு பாப்போம். ஓகே, நம்ம பகுதிக்குள்ள போலாம். அதாவது, நம்ம டெய்லி செய்யற இந்த ஒரு சின்ன பழக்கம் எப்படி ஒரு வளர்சிதை மாற்ற அச்சுறுத்தலா மாறுதுன்னு நாம இப்ப பார்க்கலாமா? இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தை வெறும் வயிறு. ஆமாங்க, பிரச்சனை காஃபில இல்ல. அது நாம குடிக்கிற நேரத்துல தான் இருக்கு. ராத்திரி முழுக்க வயிறு காலியா இருக்கும்போது காலையில முதல் வேலையா அந்த காஃபிய உள்ள தள்ளுறோமே, அங்கதாங்க எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குது. சரி, அப்போ உடம்புக்குள்ள அப்படி என்னதான் நடக்குது? வாங்க கொஞ்சம் சயின்ஸ் பக்கம் போவோம். நம்ம குடல்ல சர்க்கரையோட ஆட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்க குடிக்கிற அந்த ஒரு கப் காஃபி உங்க குடலுக்குள்ள என்னெல்லாம் பண்ணுதுன்னு தெரிஞ்சா கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்களேன். 15ல இருந்து 20 கிராம். ஒரு கப் பெட் காஃபில இவ்ளோ சர்க்கரை இருக்கான். அதாவது கிட்டத்தட்ட 4 டீஸ்பூன் சர்க்கரை அப்படியே எடுத்து வெறும் வயித்துல கொட்டுற மாதிரி. யோசிச்சு பாருங்க, அது எவ்ளோ பெரிய ஷாக்கா இருக்கும் நம்ம உடம்புக்கு. இந்த சக்கரை வயித்துக்குள்ள போனதும் சும்மா இருக்காது. ஒரு 3 விதமான தாக்குதல ஆரம்பிக்குது. முதல்ல ஆஸ்மாட்டிக் ஷாக், அதாவது குடல்ல இருக்கிற தண்ணியை எல்லாம் இது உறிஞ்சிடும். ரெண்டாவது, வெறும் வயித்துல காஃபி படும்போது ஆசிட் அதிகமாகி வயித்துல எரிச்சலை உண்டாக்கும். மூணாவது, இதுதான் ரொம்ப முக்கியம், நம்ம குடல்ல இருக்கிற கெட்ட பாக்டீரியாக்களுக்கு இது ஒரு பெரிய பார்ட்டி மாதிரி. இத ஒரு போர் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. நம்ம குடலுக்குள்ள 2 டீம் இருக்கு. ஒரு பக்கம் நல்ல பாக்டீரியா, இன்னொரு பக்கம் கெட்ட பாக்டீரியா. நல்ல பாக்டீரியாக்களுக்கு ஃபைபர், அதாவது நார்ச்சத்து மாதிரி நல்ல சாப்பாடு வேணும். ஆனா நம்ம காலையில என்ன கொடுக்கறோம்? சிம்பிள் சுகர். இது நேரா கெட்ட பாக்டீரியா டீமுக்கு போய் அவங்கள பலப்படுத்துது. பாவம், நம்ம நல்ல பாக்டீரியா டீம் பட்டினி ஆயிடுது. சரி, இவ்ளோ பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. உடனே காஃபியை நிறுத்திடலாமா? அவ்ளோ ஈஸியா? இங்கேதான் யதார்த்தம்னு ஒரு பெரிய விஷயம் உள்ள வருது. அத பத்தி தான் அடுத்த பகுதியில பார்க்க போறோம். யதார்த்தம்னா என்ன? சிம்பிளா சொன்னா கிரவுண்ட் ரியாலிட்டி. காஃபியா குடிக்காதீங்கன்னு அட்வைஸ் பண்றது சுலபம். ஆனா பல வருஷமா நம்ம கலாச்சாரத்துல, நம்ம வாழ்க்கையில ஊறிப்போன ஒரு பழக்கத்தை திடீர்னு நிறுத்த முடியுமா? அந்த யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்காம எந்த ஒரு தீர்வுக்கும் போக முடியாது. இந்த வரிகளை பாருங்க, எவ்வளவு உண்மையா இருக்கு. திடீர்னு ஒருத்தரை இத நிறுத்திருங்கன்னு சொல்லும்போது அவங்களால முடியாம போகலாம். அப்போ ஒரு குற்ற உணர்ச்சி வரும். கடைசியில விட்ட இடத்துல இருந்தே சில சமயம் இன்னும் அதிகமா அதே பழக்கத்துக்கு திரும்பி போயிடுவாங்க. ஹே பிட்டோம், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். நம்ம பழக்கங்கள் எல்லாம் தனித்தனி தீவு மாதிரி கிடையாது. அது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி. காலையில எந்திரிக்கிறது, பிரஷ் பண்றது, அப்புறம் காஃபி, அப்புறம் பேப்பர், இப்படியெல்லாம் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிருக்கும். இதுல காஃபியை மட்டும் நீங்க டக்குன்னு எடுத்தா அந்த மொத்த செயினும் அருந்து போயிடும். அதனாலதான் ஒரு பழக்கத்தை தூக்கி எறியறதை விட அதை எப்படி ஸ்மார்ட்டா மாத்தலாம்னு யோசிக்கணும். ஓகே, பிரச்சனைய பார்த்தாச்சு. அது ஏன் அவ்ளோ கஷ்டங்கிற யதார்த்தத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ முக்கியமான கட்டம், தீர்வு. பழக்கத்தோட சண்டை போடாம அதையே நமக்கு சாதகமா மாத்திர ஸ்மார்ட் ஸ்வாப் வழிகளை பத்தி பார்க்கலாம். இந்த டேபிள் தான் நம்மளோட மொத்த விவாதத்தோட சாராம்சம். ரொம்ப சிம்பிளான தீர்வுகள். சக்கரை அதிகமா இருக்கா? பாதியா குறைச்சு கூட கொஞ்சம் இலவங்கப்பட்ட சேர்த்துக்கோங்க. வெறும் வயித்துல குடிக்கிறீங்களா? அதுக்கு பஃபர் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அடிக்கடி காஃபி குடிக்கிறீங்களா? 2 தடவையா லிமிட் பண்ணிட்டு நடுவுல மோர் குடிச்சு பாருங்க. எவ்ளோ எளிமையா இருக்கு பாருங்க. அந்த பஃபர் ஊத்தினா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். 4 ஸ்டெப் தான். முதல்ல ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணி குடிங்க. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அப்புறம் ஒரு 4 ஊற வச்ச பாதாம் சாப்பிடுங்க. அவ்வளவுதான். உங்க வயித்துக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் கிடைச்சிருச்சு. இப்போ நீங்க உங்க காஃபிய ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். நாம இப்போ பேசுற இந்த பயோஹேக்ஸ் எல்லாம் ஏதோ புதுசா வந்த விஷயங்கள்னு நினைக்காதீங்க. இதுக்கும் நம்ம பாரம்பரிய ஞானத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. நம்ம பாட்டி தாத்தா சொன்ன விஷயங்களை இன்னைக்கு சயின்ஸ் எப்படி நிரூபிக்குதுன்னு பார்க்கலாமா? நம்ம வீடுகள்ல பெரியவங்க சொல்ல கேட்டிருப்போம் இல்லையா? உடம்புல வெக்க கூடிருச்சு, உஷ்ணம் ஜாஸ்தி அப்படின்னு. இதுக்கு காரணம் பெரும்பாலும் நம்மளோட தவறான உணவு பழக்கம்தான். இப்போ
மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். சிஸ்டமிக் இன்ஃப்ளமேஷன். இது ஒரு மெடிக்கல் டேர்ம். இதுக்கு அர்த்தம் உடல் முழுக்க பரவுற ஒரு வீக்கம் அல்லது அழற்சி. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அதிகப்படியான சர்க்கரை. இப்போ புரியுதா? நம்ம முன்னோர்கள் அனுபவத்துல எதை வெக்க சூடுன்னு சொன்னாங்களோ அததான் இன்னைக்கு விஞ்ஞானம் ஆதாரங்களோட இன்ஃப்ளமேஷன்னு சொல்லுது. பேரு தான் வேற, விஷயம் ஒண்ணுதான். ஆச்சரியமா இல்ல? அப்போ நம்ம உடம்போட மெட்டபாலிக் ஹெல்த்துங்கிற இந்த போர்க்களத்துல ஜெயிக்கணும்னா நம்ம பழக்கங்களோட மல்லு கட்டுறதை விட்டுட்டு அதோட யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்மார்ட்டான பயோ ஹேக்குகளை பயன்படுத்த ஆரம்பிக்கணும். சரி, போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. இன்னைக்கு நாம பேசின விஷயங்கள்ல இருந்து உங்க வாழ்க்கையில நீங்க செய்ய போற அந்த ஒரு சின்ன ஸ்மார்ட் ஸ்வாப் என்ன? அது பாதி சர்க்கரையா இருக்கலாம், இல்ல அந்த பாதாம் சாப்பிட்றதா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி யோசிங்க. ஏன்னா ஒரு சின்ன மாற்றம் கூட ஒரு பெரிய ஆரம்பம் தான்.